ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஏன்னா நம்ம 10K சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய டெக் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10K வந்து ரீச் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வீடியோ தான். ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நான் அப்பப்போ நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒவ்வொன்றா தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரியல்மி ஜிடி ஆர் நியோ 10R ஐக்கூ நியோ 10R தான் சொல்கிறாரு. ஓவராலாக எது குட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும், கேமிங் நல்லா விளையாடுவேன், அண்ட் தென் எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த கர்வ் டிஸ்பிளேலாம் போயிட்டு இந்த க்ளூ டெம்பரு யூவி டெம்பரு இந்த மாதிரிலாம் ஓட்டின்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூடைய நியோ 10R வந்து போகலாம். இல்லை எனக்கு வந்து மல்டிமீடியா சூப்பராக இருக்கணும், அண்ட் தென் எனக்கு கர்வ் டிஸ்பிளே சூப்பராக இருக்கணும், பில்டு குவாலிட்டி ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட லிட்டரலாக ஒரே மாதிரி தான், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு பேட்டரி லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 உங்களுக்கு சாலிடாக வந்து 5500 mAh, இதை விட கிட்டத்தட்ட 900 mAh அதிகமாகவே இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிடாக ஒரு 6 hours பிஎஸ்என்எல்ல மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருக்கும் போது, இதே ஒய்ஃபைல யூஸ் பண்ணால் 7+ ஹவர்ஸ்க்கான SOT ஒரு நாள் நார்மலாக யூசேஜ்லாம் பண்ணுறீங்கன்னா வரும். அப்பப்போ கேஷுவல் கேமிங் விளையாடுவீங்க அப்படின்னா ஓகே, அப்படின்னா ரியல்மி GT60 வந்து உங்களுக்கு செம்மையாக செட் ஆகும். கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இதே எனக்கு நான் கேம் நிறைய விளையாடுவேன், எனக்கு ஒரு 2 மணி நேரம் கேம் விளையாடுவேன் ஒரு நாளைக்கு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூடைய நியோ 10R வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டும் 25,000 ரூபாய்க்குள்ள எனக்கு வந்து அதில் 12GB வேரியன்ட் தான் வேணும், இல்லை 8256 தான் வேணும்னு நினச்சிங்கனாலும் அங்கேயும் ரியல்மி GT60 தான் எட்ஜ் இருக்குது. ஏன்னா அண்டர் 25Kல இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 12256 இல்லை 8256 நம்மளால் ஆஃபர் டைமில் எடுக்க முடியுது. ஐக்கூ நியோ 10Rல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளால் 128GB வேரியன்ட் தான் அண்டர் 25க்குள்ளே எடுக்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரெய்னா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோ, ஐ எம் திங்கிங் டு பை அ நியூ ஃபோன் இன் நெக்ஸ்ட் 3 to 4 months அண்ட் மை பட்ஜெட் இஸ் 30K. வில் OnePlus 13R வில் கம்ஸ் அண்டர் 30K லைக் ஹவு 12R டிட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 3-4 மாதம் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது ஏப்ரல் மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைம் டே சேல்ஸ்லாம் முடிஞ்சு 5வது மாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை அப்புறமா இந்த பிள்ளையார் சதுர்த்தி இந்த மாதிரி சேல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மேபி அண்டர் 30Kக்குள்ளே வருமானு தெரியாது, ஆனால் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32, 33 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா OnePlusடைய 13R வரும். அந்த ரேஞ்சுக்கு வரும்போது உங்களுக்கு 8256GB 34,000 ரூபாய்க்கு உங்களால் ப்ரைஸ் பட்ஜெட்டையும் புஷ் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா செம வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் இன்னும் 3-4 மாதம் வெயிட் பண்ணுறன்றனால தான் நிறைய டிவைஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஏன் ஐக்கூ 12 கூட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி 40,000 ரூபாயில் வித்துட்டு இருக்கிறது, மேபி அது 35,000 ரூபாய்க்கு வரலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த 3-4 பட்ஜெட் 4 மாதத்தில் உங்களால் ப்ரைஸ் ஹைக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன்ஸ்லாம் இருக்கும். இல்லைப்பா எனக்கு அப்போவும் 30,000 ரூபா தான் பட்ஜெட்டு, ஆனால் மேபி அந்த டைமில் இதெல்லாம் ஆஃபர் வராது, வேறு ஏதாவது 30,000 ரூபாயில் இப்போ இருக்கிறதே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐக்கூடைய நியோ 10R அதுவும் ஹையஸ்ட் வேரியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30Kக்குள்ளே வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நீங்கள் 3-4 மாதம் இருக்குது அப்படின்றனால எனக்கே செம கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன ஃபோன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எல்லா ஃபோன்ஸுமே வந்து இப்போது வேற போக்கோவோட F7 வேறு லான்ச் ஆக போகுது. ஒன்ஸ் போக்கோ F7 லான்ச் ஆகி அது ஒரு 35,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகி ஒரு 3 மாதம் கழித்து அது 30,000 ரூபாய்க்கு கீழேயும் வரலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி அந்த 30,000 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக 13R வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் 13R ஒரு 32,000 33,000 ரூபாய்க்கு வரும். அந்த 32,000 33,000 ரூபாய்க்கு 13R செம வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மொபைல் வந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பெஸ்ட்டு கேமரா மொபைல் அண்டர் 35K லாங் டேர்ம் யூஸ், மை கரண்ட் மொபைல் இஸ் ரெட்மி K20 Pro. ரெட்மி K20 Pro எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோனு. அது என் ஃப்ரெண்டு விற்கும் போது கூட என்கிட்ட காசு இல்லை அதை வாங்குறதுக்கு. அதை வாங்கி நான் எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பாவுக்கோ கொடுத்துட்டேன்னா அது வந்து நான் எப்போ நினச்சாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம். அது எனக்கு அந்த பாப்அப் மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பாப்அப் பண்ணும்போது அந்த லைட்டோட வரும் வேறு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோனு. அதுவும் பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகனோடைய 855 ப்ராசஸரோடு வந்துச்சு. ஸோ
ப்ராசர் வைஸும் சூப்பராக இருக்கும். அந்த மெக்கானிசமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்ப்பா இப்போலாம் அந்த பாப்பப் மெக்கானிசம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. பரவாயில்ல, ஃபோன் தடி ஆனாலும் பரவாயில்ல, பாப்பப் மெக்கானிசமே கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாப்பிக்லேருந்து எங்கெங்கேயோ போட்டு 35,000 பெஸ்ட் கேமரா மொபைல் அப்படின்னு என் மைண்டுக்கு முதல்ல வர்றது வந்து என்னன்னா லாங் டேர்ம் யூஸ் அப்படின்னு சொன்னோடனே Pixel 8a தான் வந்துச்சு. வேற எதுவுமே என் மைண்டில் இப்போதைக்கு வரல. ஏன்னா 35,000 பெஸ்ட் கேமரா. நீங்கள் வந்து சாம்சங் S23 சொல்லுவீங்க, ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நிறைய பேர் மார்ச்சுக்கு அப்டேட்டுக்கு அப்புறமா கோடு விழுது அப்படி இப்படின்லாம் சொன்னனால தான் சாம்சங் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் சாம்சங் S23 ப்ளஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். S20 லைன் வந்துடுச்சு, ஒரு 4 லைன் வந்துருச்சு. ஸோ இதை தூக்கி போட்டுட்டு அதை நம்ம எடுத்துகிற வீடியோக்காகவே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கூட இப்போ தானே கோடு விழுந்துச்சு, திருப்பி வாங்குற டிவைஸ்லேயும் கோடு விழுவோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வாங்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு தைரியசாலி கிடையாது. ஸோ அதனால தான் நான் சாம்சங் S23 வந்து சொல்லலை. 35K அப்படின்றது பெரிய பட்ஜெட் தான். அந்த பெரிய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus-ஓடைய 13R கூட கிடைக்கும் ஆஃபர் டைமில். மேபி நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா OnePlus-ஓட 13R வந்து கிடைக்கலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக நீங்கள் கேமரா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ரீசன் அண்ட் தென் லாங் டேர்ம் யூஸ் அப்படின்னு சொன்ன இந்த 2 ரீசனுக்காக தான் நான் Pixel வந்து சொல்லுவேன். Pixel 8a உண்மையிலே தரமாக இருக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டு கேம் விளாடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேஷுவலான கேம்ஸ் அப்பப்போ விளாடுவீங்கன்னா ஓகே, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேம் தான் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோன் தாங்காது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேமரா அப்படின்னு நீங்கள் வேற ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்றனால நான் Pixel வந்து சொல்கிறேன். இதை தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வந்து வேறு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். ரியல்மியோட GT6 இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. GT6 உண்மையிலே நல்லா தான் இருக்குது, ஆனால் அது கேமராவில் பெஸ்ட்டா இல்லை Pixel 8a பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா Pixel 8a தான் பெஸ்ட்டு. ஸோ இவரு கேமரா நீடு. ஸோ அதனால் இதை வந்து போகலாம். அதே இதில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் நீடுனா ரியல்மி GT60 வந்து போகலாம். 6க்கு வந்து போகலாம். அதில் இன்னும் பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். எனக்கு Pixel தான்ப்பா ஃபஸ்ட்டு. உங்களுக்கு என்ன ஃபோன் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சுபாஷ் அப்படின்ற நண்பர், ப்ரோ 35Kக்குள்ளே நல்ல மொபைல் சொல்லுங்கள். 35K ஒரு மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இவர் என்ன யூசேஜ்னு சொல்லலை. நான் இவருக்கு வந்து சஜஷன் பண்ணுறது வந்து என்னென்னா, நீங்கள் கேமரா தான் முக்கியம்னா இதுக்கு முன்னாடி கேட்டார் பார்த்தீங்களா நரேட் நெக்ஸஸ் அப்படின்ற நண்பர், அவர் கேமரான்னு சொன்னார். நீங்கள் கேமரா தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Pixel 8a வந்து போகலாம். இல்லைப்பா எனக்கு ஆல்ரவுண்டராக வேணும், எனக்கு நல்ல கேமிங் விளையாடுவேன், அண்ட் தென் எனக்கு பேட்டரி லைஃபும் சூப்பராக நிற்கணும், சீக்கிரமாக சார்ஜ் ஏறணும், கர்வ் டிஸ்பிளே வேணும், LTPO பேனல் வேணும், இது எல்லாமே நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மியோட GT6 வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பேட்டரி லைஃபு, கர்வ் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து கேமரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா விவோட V50 வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் பர்ஃபார்மன்ஸாக அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அங்கே ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 தான் இருக்குன்றனால உங்களால் பர்ஃபார்மன்ஸாக அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. எனக்கு வந்து கர்வ் டிஸ்பிளேல கேமரா சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோட V50 கூட கன்சிடர் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்கிறது நான் நந்து.